கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வாக்கு திருட்டு, இந்த வாக்காளர் நீக்கம், அந்த சமம் எஸ்ஐஆர், தேர்தல் ஆணையத்தை ராகுல் காந்தி அவர்கள் அண்மையாக கடுமையாக சாடியிருந்தாங்க. பட்டியல் கூட வெளியிட்டிருந்தாங்க. பல தொகுதியில் மோசடி நடைபெற்றிருக்கிறது, உயிரோடு இருப்பவர்கள் கூட நீக்கியிருக்காங்கன்னு. இதனொட்டி பார்த்தோம்னா தலித்துகள், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், குறிப்பாக காங்கிரஸ் வாக்கெல்லாம் குறி வச்சிருக்காங்க. யாதவர் சமூகத்தெல்லாம் வாக்கெல்லாம் குறி வச்சு பல நபர்கள் நீக்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் மோசடி ஏற்படுறத ராகுல் காந்தி மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் கூட அதை மறுத்திருக்காங்க. அந்த சமூகத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வாக்கு திருட்டு என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. ஆனால் அது குறித்து பெரும்பாலான ஊடகங்களும் பெரும்பாலான ஊடகவியலாளர்களும் விவாதிக்கிறார்களா அப்படின்னா குறைவு தான். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் பார்த்திங்கன்னா மிக கடுமையாக பீகாரில் இருந்து தொடங்கி இப்போ கர்நாடகா, ஊபி உள்ளிட்ட பல இடங்கள்லாம் எந்த அளவுக்கு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிறத தனித்தனியாக உங்களுக்கு மிக தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாரு. இப்போ ஆலந்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6000 ஓட்டு, 6000 சில்லற ஓட்டுகள் திருடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் மட்டுமே 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதில் பெரும்பான்மை யார் இருக்காங்கன்னா காங்கிரஸார்கள், தலித் மக்கள், பழங்குடிகள், அதாவது ரொம்ப ரூரல் இருக்கும்ல, கிராமப்புறங்களில் அந்த மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் வரக்கூடிய பல பகுதிகள் இருக்கும் இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக அந்த காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருப்பாங்க. அப்போ பாஜக ஆதரவு மனநிலை இல்லாத சூழலில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கண்டறிஞ்சு தேர்தல் கமிஷனும் பாஜகவும் திட்டமிட்டு ஒரு கூட்டணி அமைத்து இந்த வேலையை செய்கிறாங்க. ஞானேஷ்குமார் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் சமூக வெளிப்படையாக ஊடகங்களில் அதை பேட்டியாக தரார். ஊடகங்களில் எங்கெங்கே நடந்திருக்கு, தேவபுராவில் என்ன நடந்திருக்கு, ஆலந்தூரில் என்ன நடந்திருக்கு, மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கு, பீகாரில் நடந்திருக்கு, உத்தரப்பிரதேச உள்ளிட்ட பல இடங்களில் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தவர் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றதுக்காகவே அந்த வாக்காளர்கள் குறிப்பாக யாதவர்களுடைய வாக்குகளெல்லாம் நீக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் புள்ளி விவரத்தோடு தெளிவாக ஒவ்வொன்றையும் வெளிப்படையாக ஒவ்வொரு முறையும் வெளிப்படையாக சொல்கிறாங்க. இப்போ நேற்றைய தினம் கூட பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இந்த செய்திகள்லாம் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. எத்தனை 6000 ஓட்டுக்கு மேலே திருடப்பட்டிருக்கிறத சொல்கிறாரு. இன்னும் அங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா காங்கிரஸ் அரசு தான் கர்நாடகா ஆட்சி நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய சிஐடி காவல்துறையினர் பார்த்திங்கன்னா சிஐடி பிரிவு பார்த்திங்கன்னா தேர்தல் கமிஷன்கிட்ட வெளிப்படையாகவே நீங்கள் இந்த தொகுதியில் இந்த மாதிரியான முறைகேடு இருக்குது, நீங்கள் எங்களுக்கு பதில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கடிதம் மூலமாக கேள்வி எழுப்புகிறாங்க. இது வரைக்கும் பல மாதங்கள் ஆகி இது வரைக்கும் பதில் அளிக்காமல் இருக்காங்க. அப்போ வெளிப்படையாக மோசடியாக செஞ்சுருக்கிறாங்க. வெளிப்படையாக மக்களுக்கு மத்தியில் ஒரு பகிரங்கமாக ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. சிஐடி பிரிவு கடிதம் அனுப்புது. சிஐடி போலீஸாருக்கு இப்போ வரைக்கும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா நீதிபதிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க. அதனால தான் தைரியமாக இருக்கிறாங்க. நீதிபதியோட கூட்டணி வச்சுருக்காங்க, காவல்துறையோட கூட்டணி வச்சுருக்காங்க, அதிகாரிகளோட கூட்டணி வச்சுருக்காங்க, குறிப்பாக தேர்தல் ஆணையரோடும் கூட்டணி வச்சுருக்காங்க. பாஜக எந்த கூட்டணி கட்சியும் நம்பலை. அவங்க பார்த்திங்கன்னா மோசடியை தான் நம்புகிறாங்க. எப்படி மோசடி செய்யலாம், எப்படி திருட்டுத்தனம் செஞ்சு சொல்லப்போனால் வாக்கு திருட்டுன்றதோட திருட்டு பிரதமர்ன்றது தான் சரியாக இருக்கும். இவர் திருட்டின் மூலம் வந்தார். இப்போ அந்த கடந்த அந்த இப்போ வெற்றி பெற்றார் இல்லையா, இந்த வெற்றி பெற்ற போது அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா என்ன அவருடைய முகத்தில் பிரதிபலிச்சுன்னா மிகப்பெரிய ஒரு அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு அதிர்ச்சி தான் மோடிக்கிட்ட தென்பட்டுச்சு. வெற்றி பெற்றுட்டாங்க, ஆனால் ஒரு அதிர்ச்சி அவருடைய முகத்தில் தென்பட்டுச்சு. ராகுல் காந்தி காங்கிரஸ் தோல்வியை சந்திச்சிருந்தா கூட மிக இயல்பாக எந்திரிச்சு மக்கள்கிட்ட ஊடகங்களில் பேட்டி கொடுத்தாரு. நிறையா அவர் செய்தியாளரை சந்தித்தார், மக்கள்கிட்ட பேசினார். இந்த தோல்வி குறித்து நாங்கள் மக்கள் கொடுத்த தீர்ப்பை ஏற்றுக்கிறோம், அதே சமயம் இந்த தோல்வி குறித்து நாங்கள் ஆய்வு செய்வோம்னு அப்பயே அவர் வெளிப்படையாக சொன்னார். அப்படி வெளிப்படையாக ராகுல் காந்தி மிக துணிச்சலாக மக்களை சந்தித்தார், ஊடகங்களை சந்தித்தார். ஆனால் அன்னைக்கு நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்களை கையில் வச்சுக்கிட்டு ஆட்சி ஒரு மைனாரிட்டி தான், ஆனால் ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு கடுமையான முயற்சி எடுத்திருந்தால் கூட அவர் முகத்தில் கொஞ்சம் கூட ஒரு புன்னகை கிடையாது. வெற்றி பெற்றிருந்தால் கூட பிரதமராக போகிறோம்னு தெரிஞ்சு கூட புன்னகை கிடையாது. என்ன காரணம்னா இவ்வளோ மோசடியில் ஈடுபட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியவில்லையே, தனித்த பெரும்பான்மையோடு வெற்றி பெற முடியலையே. பீகாரில் மோசடி பண்ணியிருக்கோம், கர்நாடகாவில் மோசடி பண்ணியிருக்கோம், ஊபியில் மோசடி பண்ணியிருக்கோம், குஜராத்தில் மோசடி பண்ணியிருக்கோம். இப்படி பல்வேறு மாநிலம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நாம் மோசடி செய்துமே நாம் ஒரு தனித்து ஆட்சி அமைக்க முடியலன்ற ஒரு அதிர்ச்சி தான் அவருடைய முகத்தில் எனக்கு தெரிஞ்சு. அப்போ அந்த அதிர்ச்சியினுடைய
உண்மையான நோக்கம் என்பதை தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களால் பப்பு என விமர்சிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக, இன்னும் சொல்ல போனால் துல்லியமாக, எந்த தொகுதியில் எத்தனை பேரை நீக்கிருக்கீங்க, எத்தனை பேரை நீங்கள் சேர்த்துருக்கீங்க, நீங்கள் இறந்து போனது சொன்ன பட்டியலில் உள்ள நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் அவர் நேரடியாக வர வச்சு ஊடகங்கள் முன்னாடி தேநீர் இருந்துறாரு. செத்து போனவர்கள் இவர்களால் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள், இறந்து போனவர்களோடு தேநீர் இருந்துறேன், இறந்து போனவர்களோடு தேநீர் இருந்தக்கூடிய வாய்ப்பு எனக்கு வந்து கொடுத்தது தேர்தல் கமிஷன் தான் அப்படின்னு தேர்தல் கமிஷனுடைய அந்த அயோக்கியத்தனங்களை, தேர்தல் கமிஷனுடைய அந்த மோசடிகளை பாஜகவும் தேர்தல் கமிஷன் சேர்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் தோலை உரிச்சு தொங்க விட்டு ஒரு சமூக ஊடகங்களை மக்கள் மத்தியில் பரப்புறாரு. ஆனால் தமிழ்நாடு குறிப்பாக இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படும். அனைத்து எதிர்க்கட்சிகளும், இப்போ காங்கிரஸ் மட்டும் இல்லை, அனைத்து எதிர்க்கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கணும். ஆனால் தமிழ்நாடு, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படுது. ஒரு போராட்டமே மக்கள்கிட்ட இருந்ததுனால, அதாவது நம்ம ஜனநாயக படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. மோடியும் ஞானேஷ்குமார் குறிப்பாக தேர்தல் ஆணையரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடத்தியிருக்காங்க. இந்த ஜனநாயக படுகொலைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய, இன்றைக்கி நேபாளத்தில் நடப்பதை போல் அல்லது இலங்கையில் நடந்ததை போல், வங்காளதேசம் நடந்ததை போல் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இங்கே நடந்திருக்கணும். பார்லிமெண்ட்டை நோக்கி மக்கள் கிளம்பியிருக்கணும். ஆனால் அது மாதிரியான ஒரு எந்த விதமான ஒரு அசைவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்க்கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை கொண்டு பேசணும். எப்படி ராகுல் காந்திக்கு மிக கடுமையாக கொலைக்கிறாரோ அதே போலவே ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் தோல்வியை சந்திக்கலை. பல்வேறு தலைவர், அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் திரிபுராவிலலாம் 25 ஆண்டுகளுக்கு மேலே வந்து கம்யூனிஸ்டுடைய ஆட்சி இருந்துச்சு. இன்றைக்கி அங்கே வந்து ஒரே தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா திரிபுராவுடைய மீண்டும் திரிபுராவில் கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் திரிபுராவில் எவ்வளோ வாக்கு திருட்டு நடந்திருக்கு, எத்தனை பேருடைய அங்கே பழங்குடிகள் அதிகம், பழங்குடிகளுடைய வாக்குகள் எத்தனை லட்சம் பழங்குடிகளுடைய வாக்குகள் திருடப்பட்டது, எத்தனாயிரம் லட்சம் பழங்குடிகளுடைய வாக்கு நீக்கப்பட்டது என்பதெல்லாம் மீண்டும் அங்கே கம்யூனிஸ்டுகள் ஆட்சி வந்தால் தான் தெரியும். ஏன்னா 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தக்கூடிய கம்யூனிஸ்டை ஒரேடியாக மக்கள் எப்படி புறக்கணிப்பார்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை ஆட்சியை எப்படி மக்கள் புறக்கணிப்பார்கள்? அப்படி புறக்கணிக்கக்கூடிய சூழல் உருவானதா, உண்மையாகவே உருவானதா அப்படின்னா கவனிக்க வேண்டிய விஷயம். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள்லாம் இன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் வேகமாக சேர்க்கணும். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அளவுக்கு இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வந்து மக்கள் மத்தியில் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக பேசவே இல்லை. நான் குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நேரம் மக்கள் மத்தியில் ராகுல் காந்தியை விட மிக தீவிரமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் இதை சேர்த்துருக்கணும். ஏன்னா ராகுல் காந்தி எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றது மிக தெளிவாக சொல்கிறார். ஏன் தேர்தல் கமிஷன் ஏன் ராகுல் காந்தி மீது வழக்கு பதிவு செய்ய முடியல? ராகுல் காந்தி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்கிறாருன்னு ஏன் சொல்ல முடியல? ஆனால் அறிக்கை விடுறாரு, ஞானேஷ்குமார் அறிக்கை விடுறாரு, இது தவறான தகவலை சொல்கிறாரு, பொய்யான தகவல் சொல்கிறாரு, அப்படி நடக்க முடியாது, அப்படி நீக்க முடியாது, டிஜிட்டலில் வெளியிடுங்கன்னு கேட்குறாரு. இது வரைக்கும் வெளியிடலை, அப்படி நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க அப்படின்னு முதற்கொண்டு இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி மிக தெளிவாக பதிவு செய்கிறார். அப்போ மற்ற கட்சிகள், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி, அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள், அகில இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழிப்புணர்வு, ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை ஒருங்கிணைக்கவே இல்லை, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவும் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி மிக கடுமையாக தன்னுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார். இதில் பார்த்தோம்னா அந்த கர்நாடகா மாநிலத்தை கூட தலித்துகள் வந்து ஒரு 6000 வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கான்னு ஒரு கருத்து வச்சிருக்காரு. ஆமாம், இது உண்மைதானா? 6080 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறார். 6080 கரெக்டாக சொல்கிறார். 6080 ஓட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா தலித்துகள் பழங்குடிகளுடைய ஓட்டுகள் தான். இந்த ஓட்டுக்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சிஐடி அதான் சொல்லணும்ல, கர்நாடகா அரசு வந்து காங்கிரஸில் தான் காங்கிரஸ் ஆட்சிடுறாங்க. அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக தேர்தல் கமிஷன்கிட்ட சில விளக்கங்கள் கேட்குறாங்க. இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கலையே. அப்போ எங்கெல்லாம் காங்கிரஸுடைய ஆட்சி இருக்கிற இடங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியுது. நிர்வாக அதிகாரிகள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இங்கே காங்கிரஸுக்கு இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. ஆனால் குஜராத்லேயோ உத்தரப்பிரதேசத்துலேயோ திரிபுராவிலேயோ மற்ற மாநிலங்களில் அது இப்படி செய்ய முடியாத சூழல் இருக்குது. ஏன்னா அதிகாரிகள் எல்லாமே அவர்களாக இருக்காங்க. அதை சொல்லணும்னா நீதிபதிகளே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல்வேறு இடங்களில் நீதிபதிகள் எல்லாம் நீதித்துறையெல்லாம் அவர்கள் கைவசமாயிடுச்சு. ஓம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கர்நாடகா மாநிலத்தில் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கம் போட்டால் என்ன தப்புன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. மசூதிக்குள்ளே போய் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட்டால் என்ன தப்பு அப்படின்னு தீர்ப்பு வரக்கூடிய கேவலமான நிலை மாறி இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்வதற்காக பணி செய்யக்கூடிய சீமானுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்க மாட்டேங்குது.
இதை கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்லைன்னு சட்டத்தின் முன்னாடி வெளியே வராரு. ஏர்போர்ட் மூர்த்தி நில மோசடியில் கைது செஞ்சு நீதிமன்றம் இது வரைக்கும் இதெல்லாம் வினோதமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டிலேயே வினோதமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்படிலாம் ஒரு நீதிபதிகள் வந்து முதல்ல குற்றச்சாட்டு பதிவு செஞ்சு குற்றச்சாட்டோடு வந்தாங்கன்னா, காவல்துறை அதிகாரிகள் வந்தாங்கன்னா அவருக்கு வந்து 15 நாள் காவல்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வித்தியாசமான நீதிமன்றங்கள் நீதிபதிகளுடைய தீர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஏர்போர்ட் மூர்த்தி மீது ஒரு வழக்கு பதிவு செஞ்சு உள்ளே போனால் இது கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்லைன்னு சொல்லப்படுது. அப்போ இங்கே நீதித்துறைகள் யாருக்கு எதிராக செயல்படுறாங்க? இப்படி தான் பீகாரில் ஒரு காலத்தில் லல்லு பிரசாத் யாதவுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை, அங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மிக மோசமாக லல்லு பிரசாத் யாதவர்களை தனிமைப்படுத்தும் நோக்கத்தோடு செயல்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக பணி செய்யக்கூடிய சீமானுக்கு ஆதரவாக, சீமானுடைய கைக்குலிகளுக்கு ஆதரவாக சில நீதிமன்றங்களே இப்படி நடக்கிற போது ஆச்சரியமாக இருக்குது. இது என்ன புதுமையாக இருக்குது? தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு புதுமையாக இருக்குன்னா வட மாநிலங்களில் சொல்ல வேண்டியதில்லை. வட மாநிலங்களுடைய ஏற்கனவே கடந்த காலம் அப்படி நடந்ததுனாலுடைய விளைவு தான் இன்றைக்கி பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் ஒரு ஊழல்வாதியாக அவர் மிகப்பெரிய ஒரு போராளி. அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இன்னும் சொல்ல போனால் பீகாரில் மதக்கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக அன்றைக்கு அத்வானி முயற்சி செய்த போது அத்வானிக்கு எதிராக கடுமையாக பேசியவர் தான் லல்லு பிரசாத் யாதவ். அன்றைக்கு பேசிய அந்த லல்லு பிரசாத் யாதவ் இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லி அவரை தனிமைப்படுத்தும் நோக்கத்தோடு மிக தீவிரமாக அன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளை, நீதித்துறையை, நிர்வாகத்துறையை அன்றைக்கு பாஜக RSS பயன்படுத்தியது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு பல்வேறு இடங்களில் அது இப்போ வாக்கு திருட்டு மட்டுமல்ல, அரசு அதிகாரிகளையே தன்வசப்படுத்திக்கிச்சு. இன்னைக்கு சட்டத்தை கூட மாற்றிறாங்க. இந்திய பினல் கோடு தான். அப்போ இன்னைக்கு அதெல்லாம் பாரதிய நியாய அப்படின்றது சட்டத்தையே மாற்றுறாங்க. ஏன் இந்தியா இருந்தால் என்ன பிரச்சனை? அந்த பாரதிய என்ற வார்த்தை ஏன் சேர்க்கப்படுது? அப்போ எல்லாமே மாற்றப்படுது. யாருக்காக மாற்றப்படுகிறது என்றால் RSS உடைய என்ன கனவு கண்டதோ, பாஜக என்ன கனவு காண்கிறதோ அந்த கனவுக்கு ஏற்ற போல் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இவர்களால் நேரடியாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது என்பதை நன்கு உணர்ந்துதான் இது போன்ற மோசடிகளில் ஒவ்வொரு மாநிலங்களும், குறிப்பாக அவர்களால் வெற்றி பெற முடியாத சில மாநிலங்களில் இது போன்ற மோசடியை குறுக்கு வழியில் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். இதை மக்கள் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பான முறையில் எடுத்துக்கொண்டு மக்கள் பாராளுமன்றத்தை நோக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். அங்கங்கே இருக்கக்கூடிய சட்டமன்றங்களை நோக்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எங்கள் வாக்குரிமை என்பது மக்களுக்கானது, ஜனநாயக உரிமை என்பது மக்களுக்கானது. மக்கள் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். பிரதமரையோ, முதல்வரையோ, சட்டமன்ற உறுப்பினரையோ, பாராளுமன்ற உறுப்பினரையோ மக்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்களால் மோசடியாக தேர்ந்தெடுத்தால் அது ஜனநாயகம் இல்லை, ஜனநாயக படுகொலை என்பதை கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும், நம்முடைய தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் அதனுடைய பங்களிப்பு இருக்குது. அனைத்து கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தி, ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, மோடியோட திருட்டுத்தனத்தை, பாஜகவுடைய அயோக்கியத்தனங்களை, RSS உடைய களவாணித்தனங்களை, குறிப்பாக அவர்கள் எப்படியெல்லாம் கனவு காண்கிறார் அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு பல்வேறு முயற்சி ஈடுபடுகிறார். அதற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக எதிர்க்கட்சியாகவே காங்கிரஸ் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். தற்போது பாஜக ஆள முடியாத மாநிலங்கள் கூட பாஜக ஆளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். தனக்கு ஆதரவான ஆளர்களை வைத்து பாஜக ஆட்சி அமர்த்திவிடும். எனவே மிகப்பெரிய ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கான அனைத்து வேலைகளையும் ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து கொண்டு அனைத்து கட்சிகளும் செய்ய வேண்டும் என்பதை ஒரு ஊடகத்தின் மூலமாக நான் கேட்டேன். நன்றி சார். நன்றி.